ருத்ரதாண்டவம் ஆடிய சூரியகுமார் யாதவ். மிரண்டு போன வங்கதேச வீரர்கள். இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையே 2 டெஸ்ட் மற்றும் 3 20 ஓவர் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் டெஸ்ட் போட்டிகள் நடைபெற்றன. முதல் டெஸ்ட் போட்டி சென்னையில் நடைபெற்றது. இதில் இந்திய அணி 280 ரன்கள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெற்றது. இதனை அடுத்து இரண்டாவது டெஸ்ட் போட்டியானது கான்பூர் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் இந்திய அணியானது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்று உள்ளூரில் நாங்கள் எப்பவுமே கெத்து என்பதை நிரூபித்து புள்ளி பட்டியலில் மீண்டும் முதலிட அரியணையை ஏறியது. இதனையடுத்து இரு அணிகளுக்கு இடையேயான 20 ஓவர் தொடரானது அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கிடையே இவ்விரு அணிகளும் பயிற்சி போட்டியில் மோதின. டாஸ் வென்ற வங்கதேச அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இந்திய அணி சார்பாக யாஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் சுப்மன் கில் பேட்டிங் இறங்கினார்கள். இதில் முதல் 3 ஓவர் முடிவில் இந்திய அணி 20 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. பொறுமையாக விளையாடிக் கொண்டிருந்த ஜெய்ஸ்வால் தனது அதிரடி ஆட்டத்தை ஆரம்பித்தார். ஓவர்களுக்கு ஓவர் அவர் 6 மற்றும் 4 அடித்து அணியின் ரன்களை உயர்த்தி கொண்டிருந்தார். இவருக்கு நல்லபடியாக கில் உறுதுணையாக இருந்தார். 10வது ஓவரை வீச ஹசன் முகமது அட்டாக்கில் வந்தார். ஸ்ட்ரைக்கில் ஜெய்ஸ்வால் இருந்தார். சிக்ஸர் அடிக்க முற்பட்டு போல்ட் ஆனார். இதனை அடுத்து வங்கதேச வீரர்கள் வெறித்தனமாக கொண்டாடினார்கள். இதனை பார்த்து கொண்டிருந்த சூரியகுமார் யாதவ் கோபப்பட்டு பார்த்து கொண்டிருந்தார். இதனை அடுத்து ஜெய்ஸ்வால் சோகமாக பெவிலியன் திரும்பினார். இதற்கடுத்து சூரியகுமார் யாதவ் களமிறங்கினார். முதலில் பொறுமையாக விளையாடிய சூரியகுமார் யாதவ் அதே ஹசன் முகமது ஓவர் வீச வரும் வரை காத்து கொண்டிருந்தார். முதல் 20 பந்திற்கு 30 ரன் எடுத்த அவர் 15வது ஓவரை வீச ஹசன் முகமது வந்தார். ஏற்கனவே கோபத்திலிருந்த அவர் அந்த ஓவரை கிழித்து தொங்கவிட்டு 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடித்து புதிய வரலாறு படைத்தார். இதை பார்த்த வங்கதேச வீரர்கள் மன்னிப்பு கேட்டு சூரியகுமார் யாதவை பாராட்டினார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் வாயடைத்து போய் நின்றார். இறுதியாக இந்திய அணியானது 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 250 ரன்கள் எடுத்தது குறிப்பிடத்தக்கது.